மீனை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த உலகத்தரம் வாய்ந்த கடலூர் துறைமுகத்துலேருந்து இவ்வளோ அழகான மீனை நம்ம அழகான பண்ருட்டி ஆசீர்வாத மீன் கடைக்கு தான் வருது. இது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வருதுங்க. இதில் ஒரு 8 கிலோ 10 கிலோ மீன் வருது. இந்த மீனை நான் வஞ்சரம் மீன் சொல்லுவேங்க. எப்படின்னா ஏழைகளின் வஞ்சரம் நான் சொல்லுவேன். அவ்வளோ ருசியும் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தும் இதில் இருக்குது. இந்த மீன் முள் இல்லாமல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதோட தலை வேறு லெவல் டேஸ்ட் தரும். இந்த மீன் அதிகமாக பெரும்பாலும் பணக்காரர்கள் வாங்க மாட்டுறாங்க, ஏன்னு தெரியல. ஆனால் ஏழைகள் நிறைய வாங்குறாங்க. ஆனால் இருந்த போதிலும் ஒரே ஒரு அண்ணன் எனக்கு ரொம்ப ஞாபகத்தில் இருக்குது. நம்ம குரூப்பில் பண்ருட்டி ஆசீர்வாத மீன் கடையில் அவரால் 1000 ரூபாய் 1500 2000 போட்டு கூட மீன் வாங்கி சாப்பிட முடியும். ஆனால் இந்த கடல் கெளுத்தியில் பிரியருங்க அவர் பேரை நான் அவர் விருப்பப்பட்ட அடுத்த டைம் நான் சொல்கிறேன். ஆனால் அவர் ரொம்ப லைக் பண்ணுவார் இந்த மீனை. அவரை போல் எல்லாருமே லைக் பண்ணி நீங்கள் சாப்பிடணும் தான் ஆசைப்பட்றேன். இது ஒரு தரமான மீன். இந்த பண்ருட்டி ஆசீர்வாத மீன் கடைக்கு வருது. குரூப்பில் பார்க்குறோம், சீக்கிரம் புக் பண்ணுறேங்க. யூடியூப்பில் பார்க்குறேன், கட்டாயம் இது போல் மீன்களை சாப்பிடுங்க. இது வேறு லெவல் டேஸ்ட் தர மீன், ஃப்ரெஷ் மீன். அதுதான் விஷயம். எந்த ஒரு மீனாக இருந்தாலும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும் போது அதோட தன்மையை அப்படியே ஒரிஜினாலிட்டியாக கொடுத்துரும். குழம்பு வச்சு சாப்பிடுங்க. வறுவலுக்கு டேஸ்ட் வேணுன்றவங்க நீங்கள் வறுவல் பண்ணுங்கள். ஆனால் பெரும்பாலும் எல்லாத்தையும் நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிடும் போது அதில் ஒரு டேஸ்ட் உண்டு, அதில் ஒரு முழுமையான ஒரு மருத்துவ குணம் உண்டு. நன்றி, வணக்கம்.